அண்மை செய்தி, தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழக ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி தற்போது மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு கூடுதல் பொறுப்பாக தமிழகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அனந்தபோஸ் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது மேற்கு வங்க மாநில ஆளுநராக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது ஆளுநர் மாற்றம் ஏன்? விவரம். மேற்கு வங்க ஆளுநரான ஆனந்த போஸ் ரிசைன் செய்வதாக இன்று மாலை அறிவித்தார். அவரது ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து அவரது இடத்துக்கு யாரை மாற்றுவது என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம், மத்திய அரசின் உயர்மட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் கலந்து ஆலோசித்த பிறகு ஆளுநர்கள் நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழக ஆளுநரான ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநிலத்தின் ஆளுநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஆனந்த போஸ் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலியிடத்துக்கு அவருக்கு மேற்கு வங்க மாநிலத்திலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும் சூழலிலே கேரளாவை சேர்ந்த ஆளுநர் இங்கே தமிழ்நாட்டிலே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள ஆளுநர் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போதைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநரை நியமிக்கவில்லை. கேரள ஆளுநரான அச்லேகர் தற்போதைக்கு பொறுப்பு ஆளுநராக இருப்பார். அதாவது கேரள மாநிலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அத்துடன் சேர்ந்து தமிழக மாநிலத்தையும் பார்ப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர சிவ பிரசாத் சுக்லா தற்போது இமாச்சல பிரதேச ஆளுநராக இருக்கிறார். அவர் தெலுங்கானா மாநிலத்துக்கு ஆளுநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜிஷ்ணுதேவ் வர்மா தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக இருந்தவர் மகாராஷ்டிராவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். நந்த் கிஷோர் யாதவ் நாகாலாந்து மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அல்டா ஹஸ்னைன் பீகார் மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் கேரளா மாநிலத்துடன் கூட தமிழ்நாட்டின் பொறுப்பையும் சேர்ந்து நிர்வகிப்பார் என மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படியே உள்துறை அமைச்சகம் அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு குடியரசுத் தலைவர் இல்லம் மூலமாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கவீந்திர குப்தா லடாக் மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக இருந்தவர். அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவல் முதலிலே வந்தது. தற்போது அவர் இமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கணபதி, பல்வேறு மாநிலங்களுக்கு ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கும் சிலரது பெயர்கள் சொல்லப்படுகின்றனவே. தமிழ்நாட்டிற்கு யார் நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், பழுத்த அரசியல்வாதி என்றால் தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலம். அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி ஆளுநராக நியமிக்கப்படுவார் என உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. அண்டை மாநிலமான கேரளாவுடைய ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தற்போது தமிழ்நாட்டின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் போது அண்டை மாநிலத்தை பார்த்துதான் முடிவு செய்கிறார்கள். ஏனென்றால் இரண்டு மாநிலங்களையும் ஒரு சேர ஒரு ஆளுநர் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் பயணம் செய்வதற்கெல்லாம் தோதாக இருக்க வேண்டும். ஆகவே வெகு விரைவிலேயே தமிழ்நாட்டுக்கு முழு நேர ஆளுநர் நியமிக்கப்படுவார் எனவும், அந்த முழு நேர ஆளுநர் ஒரு பழுத்த அரசியல்வாதியாக இருப்பார், அனுபவம் மிக்கவராக இருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்திலே தொடர்ச்சியாக ஆளுநர்கள் மற்றும் முதல்வர் மம்தா பானர்ஜியிடையே பல்வேறு உரசல்கள் நிகழ்ந்து வருகின்றன. அதே போல தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியாக நிகழ்ந்த நிலையில்தான்
தற்போது RN ரவி மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாடு ஆளுநர் மாற்றப்படுவார் என்று. ஆனால் அப்போதெல்லாம் அந்த விஷயம் உண்மையாக இருக்கவில்லை. தற்போது அவர் மேற்கு வங்க மாநிலத்துக்கு ஆளுநராக மாற்றப்படுகிறார் என குடியரசுத் தலைவர் இல்லம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கணபதி, மேற்கு வங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதா சொல்லியிருந்தாரு. ஆனா அவருடைய ராஜினாமா தனக்கு முன்னரே அறிவிக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்க ஆளுநரோட ராஜினாமாவுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அது பற்றி விவரம் தெரிய வந்திருக்கா? மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருந்த ஆனந்த போஸ் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளுநராக இருந்திருக்கிறார். அந்த சமயத்திலே தொடர்ச்சியாக முதல்வருடன் மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இத்தகைய சூழலில்தான் அவர் தற்போது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒருவேளை அவர் கேரள அரசியலில் நுழையலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதே சமயத்திலே தொடர்ச்சியாக மேற்கு வங்க முதல்வருடன் இருந்து வரும் மோதல்கள் காரணமாக ராஜினாமா செய்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு மேற்கு வங்க மாநிலத்திலே ஆளுநராக இருந்த ஜெகதீப் தங்கர் பின்னர் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டது. அவர் அந்த பதவியை பின்னர் ராஜினாமா செய்தது அனைத்துமே நமக்கு நன்றாக தெரியும். தற்போது அந்த பதவியிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்று பெரும் அளவிலே ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய அளவிலே மாநில ஆளுநர்களில் மாற்றங்கள், புதிய நியமனங்கள் என பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.